ஆமீன். அல்லேலூயா. தாகமாய் இருக்கிறேன் என்ற ஒரு தலைப்பிலே இன்றைக்கு பேசும்படியாக தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவையிலே முடிவிலே அவர் தொங்கிக் கொண்டு இரத்தம் சிந்தப்பட்டு அவர் சொன்னார், நான் தாகமாய் இருக்கிறேன். அவர் சொன்ன உடனே அங்கிருந்த போர் சேவகர்களில் ஒருவன் வந்து என்ன நினைச்சான்னா, தண்ணி தாகம் எடுக்குது இவருக்குன்னு சொல்லிட்டு இந்த காடியில் இருந்த கசப்பான தண்ணி எடுத்து கொடுக்குறான். அப்போ அவருடைய தரிசனங்களை புரிந்து கொள்ள தெரியாத அந்த மனிதர்களுக்கு என்ன உடனே தோணுச்சுன்னா, உடனே அங்கே இருக்கிற ஒரு தண்ணி எடுத்து இப்படி கொடுத்துட்டாங்க. அப்போ இயேசுடைய தரிசனத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறேன் என்று ஏதாவது ஒன்று செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இயேசு சொன்ன தாகம் என்னவென்றால், அவருடைய ஆத்துமாவிலே ஒரு தாகம் உண்டானது. என்ன தாகம் என்றால், இன்றைக்கு எபினேசர் ஏஜி சபையிலே இத்தனை ஆத்துமாக்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை குறித்து சிலுவையிலே எனக்கு ஒரு தாகம் உண்டானது. 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவுக்கு உன்னையும் என்னையும் குறித்து ஒரு தாகம் உண்டானது. என்ன தாகம் என்றால், இத்தனை வருடத்தில் இந்த நாளில் இத்தனை ஜனங்கள் பிறப்பார்கள் என்னுடைய சந்ததிகளாக. இவர்கள் என்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு என்னுடைய சித்தத்தை செய்வதற்காக தன்னை ஒப்பு கொடுத்து வருவார்கள் என்று அன்றைக்கு நாம் பிறப்பதற்கு முன்பாகவே சிலுவையிலே இயேசுவிற்கு தாகம் உண்டானது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பவும் இயேசு நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நான் தாகமாக இருக்கிறேன் என்று உங்களை பார்த்து கொண்டு. ஆமென். நாம் எதிலே தாகமாக இருக்கிறோம்? எந்த காரியத்தில் நாம் தாகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நாம் வேலையிலே தாகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாம் செல்போனில் நேரத்தை தாகமாய் செலவழித்து கொண்டிருக்கிறோம். நாம் உறவினர்களோடு நேரத்தை வீணாக்கி செலவழித்து அதிலே தாகமுள்ளவர்களாக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். சிலர் மதுபானத்தின் பழக்கத்திற்கு அடிமைகளாக தாகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சிலர் பாவங்களுக்கு தாகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இயேசு சிலுவையிலே தாகமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். என் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு யார் என்னுடைய தாகத்தை தீர்ப்பார்கள் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அப்படித்தான் நம்மையும் நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். நான் பிராக்டிக்கலாக ஒரு சாட்சி சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். ஒரு சகோதரன் ஒருவர் உளுந்தூர்பேட்டை பகுதியில் ரட்சிக்கப்பட்டு சபையிலேருந்து சில தவறான வழியில் போயிட்டு பின்மாற்றத்தில் இருந்து திடீர்னு ஒரு நாள் சத்துருவால் அவர் அதிகமாக குற்றம் சுமத்தப்பட்டு அவர் ஒரு மெசேஜ் போடுறாரு, இன்னைக்கு நான் சாக போகிறேன், நான் வாழ்வதற்கு தகுதியானவன் அல்லன்னு சொல்லி நான் சாக போகிறேன்னு சொல்லிட்டார். அவங்களுடைய ஊழியர்கள் எவ்வளோ ஜெபம் பண்ணாங்க, அவர் கேட்கல. நானும் சில நேரத்தில் ஜெபம் பண்ணேன், அப்பயும் அவர் கேட்கல. தன்னுடைய பாவத்தை விட்டு அவர் மனம் திரும்பவில்லை. ஆனாலும் திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணி, அவர் அந்த தம்பி சாக போகிறாராம், என்ன பிரதர் நீங்கள் ஈவினிங் வரீங்களான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ தான் நான் மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு 1 வீக் முன்னாடி நடந்த சம்பவம் தான் இது. லஞ்ச் முடிச்சுட்டு சாப்பிட முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டேன். அப்போ என்னுடைய அதிகாரிலாம் இருக்காங்க. சில வேலைகளை நான் செய்து கொண்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஆவியானவர் எனக்குள்ளேருந்து பேசி, நீ இப்போவே கிளம்பி போகணும்னு சொன்னார். 3 மணிக்கெல்லாம். நான் ஒன்றுமே சொல்லலை. என்னுடைய அதிகாரிகிட்ட போய் கிட்ட என்ன தம்பின்னு கேட்டார். ஒரு வேலை பிள்ளையார் கோப்பு வரைக்கும் போகணும் சார்ன்னு சொன்னேன். எதுவுமே சொல்ல. சரி நீ போயிட்டு வைப்பான்னு சொல்லிட்டாரு. உடனே என்னுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு வேகமாக போயிட்டு அந்த சகோதரனை வீட்டில் போய் சந்தித்து அவரை பார்த்த உடனே கோபமாக தான் இருந்து, எவ்வளோ டைம் சொன்னேன் திருந்தலை, இதெல்லாம் திருந்தால கேஸாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் அவரை பார்த்து பேச ஆரம்பித்த உடனே என்னை மீறி என் கண்ணில் தண்ணி ஊற்றிக்கொண்டே இருக்குது. நான் நினச்சி பார்க்குறேன், இது நான் எதுக்கு இவருக்காக பாரப்படணும், எதுக்காக நான் இவருக்காக அழணும்னு சொல்லி நானும் என்னை கண்ட்ரோல் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஆகலை. அப்போ தான் ஆவியானவர் சொன்னார், இது உன்னுடைய தாகம் கிடையாது, இந்த ஆத்துமாக்காக நான் தாகப்பட்டு அழுது கொண்டிருக்கிறேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அந்த ஆத்துமாக்காக இயேசு அழுது கொண்டிருக்கிறார். என் கண்ணு மட்டும்தான் நான் அதை கொடுத்த அவர்கிட்ட. ஆனால் என் கண்ணில் வர தண்ணீர் எல்லாம் அவருடைய தண்ணீராக கீழே ஒரு குளத்தை போல ஊற்றி கொண்டு இருக்கிறது தண்ணீர் எல்லாம். இந்த தண்ணீரை பார்த்த உடனே கூட இருந்தவங்களும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சகோதரன் பார்த்துட்டு, நான் அழறதை பார்த்துட்டு அந்த சகோதரன் அழுது அவன் சொன்னான், நான் தெரியாத இதெல்லாம் செஞ்சுட்டேன், எனக்கு உணர்வு இல்லாமல் போச்சு,
நான் இப்போ உணர்வடைகிறேன்னு சொல்லி அந்த சகோதரன் இப்போ வேலைக்கு போயிட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தான் இது. அல்லேலூயா. காரணம் என்னன்னா, இயேசுவின் தாகத்தை நாம் அறிந்து கொண்டு போவோமானால் அவர் இப்பொழுதும் நம்மை குறித்து சந்தோஷம் உள்ளவராய் இருப்பாரு. அவருடைய தாகத்தை சுமந்து செல்லுகிற ஒரு வாகனமாக, அவர் விரும்புகிற காரியத்தை செய்கிற மனிதர்களாக நாம் புறப்பட்டு அந்த நேரத்தில் போகும் பொழுது மரணங்களை தப்புவிக்க முடியும். இயேசு நினைத்ததை நம்மாலே செய்ய முடியும். இதுதான் இயேசுடைய இருதயத்திலே காணப்படுகிற தாகமாய் இருக்கிறது என்று அவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு சாட்சி சொல்றேன் பாருங்க. ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு குடும்பத்தில் இருந்து விக்கிரகத்தை வணங்கி நாட்டாமக்காரர் ஒரு போஸ்டிங்ல இருந்து தேவனை தெரிந்து கொண்டு வந்தார். கண்ணு தெரியாத குருடர் அவர். அவருக்கு முன்பாக எப்பவும் ஒரு பாம்பு அவரை கொத்தி கொத்தி கடிச்சிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். அவர் சொல்லிட்டே இருப்பார், கண்ணு தெரியாது, ஆனால் என்னை எப்பவும் ஒரு பாம்பு கொத்துது, என்னை கடிச்சிட்டே இருக்குதுன்னு சொல்லுவார். அவருக்காக 1 வருட காலமாக ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம். ஆண்டவர் அதிலிருந்து அவரை விடுதலை ஆக்கினார். விடுதலையாக்கின பின்பு நேற்றைய தினத்தில் அவர் மரித்து போய்விட்டார். ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்துவுக்குள்ளாய் நடந்து 1 வருட காலத்திலே மரித்து போய்விட்டார். ஏன் அவர் மரித்தார், எதனால் மரித்தார் அப்படின்னு சில உணர்வுகள் வந்து கேள்வி கேட்க தோணும் பொழுது அப்போதான் சொல்கிறாங்க, அவங்களுடைய மனைவி ஞானஸ்தானம் எடுக்காதவங்க இவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட சொல்கிறாரு. ஒரு 3 பேர் வந்தாங்க, வந்து எனக்கு தண்ணி கொடுத்துட்டு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு நீ எப்போ வரன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இதோ வர, இப்போ பின்னாடியே வந்துடுறேன், அதான் டைம் முடிஞ்சிருச்சுல்ல சொல்லிட்டு அவங்க மனைவி கிட்ட சொன்னார். அந்த சொப்பனத்தை சொல்லிட்டு 3 நாளுக்கு பிறகு அவர் மரித்து போய் விட்டார். காரணம் என்னன்னா, இந்த ஆத்துமா ரட்சிக்கப்படாத ஆத்துமாவை இயேசு அவர் மேல தாகம் உள்ளதுனால அந்த ஆத்துமாவை கொண்டு வந்து சபையில வச்சு அவருக்கு விடுதலையை கொடுத்து, அவருக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்து, அவருக்கு மனம் திரும்புதலை கொடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு அவரை கொண்டு சென்று விட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. இதுதான் இயேசு நம்மேல் உள்ள தாகம் என்று அவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நம் சபைக்கு வந்து கொண்டிருக்கிறோம். நேற்றைக்கு வந்தவங்கெல்லாம் நித்திய ஜீவனுக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. நம்ம பல வருட காலமாக சபைக்கு வரோம். இன்னைக்கு நம்ம மரிச்சோம்னா எங்கே போவோன்றத நம்ம கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். இன்னைக்கு என் ஜீவன் போச்சுன்னா நான் எங்கே போவேன் கொஞ்சம் நினச்சி பார்த்தோம்னா இயேசுடைய தாகத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அவருடைய தாகத்தை சுமந்து தீர்க்கிறவர்களாக நாம் பட்டினங்கள் தோறும் புறப்பட்டு ஜனங்களை விடுதலையாக்குகிறவர்களாகவும் ஜனங்களை நித்திய ஜீவனுக்கு கொண்டு செல்லுகிறவர்களாகவும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பலத்த காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இந்த திருச்சபையிலே ஆண்டவர் நம்மை நாட்டி வைத்ததற்கு ஒரு காரணம் உண்டு. எழுப்புதல் என்ற தாகம் இயேசுவுக்குள்ளாக இருக்கிறது. அந்த எழுப்புதலை சுமந்து செல்லும்படியாக எபினேசர் ஏஜி சபையிலே அநேக ஜனங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். வெளியில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் உள்ளே கொண்டு வந்து வைத்து அந்த தாகத்தை வைத்து அந்த எழுப்புதல் தீ என்ற தாகத்தை ஜனங்களுக்குள்ளே வைத்து அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்படியாக நித்திய ஜீவனுக்கு கொண்டு செல்லும்படியாக இயேசுடைய தாகத்தை நிலைநாட்டுகிற ஒரு சபையாக கர்த்தர் இந்த விழுப்புரம் மாவட்டத்திலே நம்முடைய திருச்சபையை வைத்திருக்கிறார். இதை நாம் புரிந்து கொண்டு பாக்கியவான்களாய் நடந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவாராக. மாரநாதா. ஆமேன். கர்த்தராகிய இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாகுவோம். ஆமேன்.